ஏயா இந்த மர்டர் கேஸ் என்னாச்சு, இன்னும் பெண்டிங்ல இருக்கு? சார், அடையார் கூத்துல கிடந்த ஒரு பொண்ணோட பாடிய டிவியில பார்த்ததா சுருதின்னு ஒரு பொண்ணு இங்க வந்தாங்க சார். அதே பொண்ணு ஒரு பங்களால கொலை செய்யப்பட்டு கிடந்ததை நான் பார்த்தேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஃபர்தரா என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட இங்க தான் சார் இருக்கு. இந்த கொலையை பண்ணவங்க கூட கேஸை திசை திருப்பத்துக்காக இப்படி ஏதாவது பண்றது உண்டு. இதுக்கு நிறைய முன் உதாரணம் இருக்கு. அந்த பொண்ணு சொல்றதை மட்டும் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்பெல்லாம் போலீஸை விட கிரிமினல்ஸ் தான் புத்திசாலியா இருக்காங்க. இல்ல சார், நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தரை வச்சு அந்த பொண்ணை நான் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப அந்த போலீஸ் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு யார் வந்தாலும் அப்புறம் தான் பார்க்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க. ஓகே சார். இருமா யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும். பார்க்க முடியாதுமா, கமிஷனர் வந்திருக்காருமா. இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அந்த பொண்ணு கொலை விஷயமா நான் பேச வந்திருக்கேன் சார். அம்மா, அவர் தான் சொல்றாருல, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. இல்ல சார், அந்த பொண்ணு கொலை செஞ்சவன நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஏமா இங்க வாமா. என்ன சொன்ன? கொலைகாரன் நீ பாத்தியா? ஆமா சார், இப்பதான் நான் பார்த்தேன். அவனை என் செல்போன்ல போட்டோ கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க சார். இத பாரியா. இவன் தான் அந்த கொலைக்காரன். ஸ்டெல்லிங் ரோட்ல ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் நான் இந்த போட்டோவை எடுத்தேன். அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இத பாருங்க, இதுதான் அவனோட வீடு. இப்படியே நீங்க என் கூட வந்தா நான் அவனோட வீட்டை காமிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நீங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அம்மா, நீங்க அந்த பெஞ்சில உட்காருங்க. தேவைப்பட்டா நீங்க எங்க கூட வர வேண்டியது இருக்கும். இல்ல சார், இப்பயே நீங்க வந்தீங்கன்னா. அதான் சொல்றேன்ல, போமா போய் உட்காருமா. போமா போய் உட்காரு. இங்க எதுக்கே உட்கார வச்ச? சார், அந்த பொண்ணு காட்டின போட்டோல இருக்கிறது நம்ம எம்எல்ஏ பையன் சூர்யா சார். சூர்யாவுக்கும் இவளுக்கும் ஏதோ பழைய பகை இருக்கும் போல இருக்கு. இதை வச்சு அவனை லாக் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன் சார். இப்பெல்லாம் படிச்சவங்க தான் அதிகமா கிரிமினல் வேலை செய்யறாங்க சார். இருந்தாலும் சரியான ஆதாரம் இல்லாம நாம யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாதியா. அவன் பவர்ல இருக்கான், இவ படிச்சிருக்கான். அதனால முறையா விசாரணை நடத்தி ரிப்போர்ட் அனுப்புங்க. புரியுதா? நான் கிளம்புறேன். எஸ் சார். கிளம்பலாமா? இருமா, உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு. அக்யூஸ்ட பத்தி நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க அவங்கள பிடிச்சு விசாரிக்காம என்கிட்ட விசாரிக்க என்ன சார் இருக்கு? வெயிட் பண்ணுமா. மர்டர் கேஸ்ல எடுத்த கவுத்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி உட்காரு. ஏய், உட்காரா. இத வந்துட்டாரு. What a surprise! என்ன திடீர்னு? சும்மா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்பு எப்படி இருக்கு ஜெசி? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன்.
இதோ பாரு, இப்ப கூட ஷூட்டிங் கிளம்பிட்டேன். அருண் தான் பிக்கப் பண்றேன்னு சொல்லிருக்கான். சரி நீ உட்காரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு, முதல்ல உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? நீ அருண் கிட்ட நெருங்கி பழகுறது பாருக்கு பிடிக்கலப்பா. தெரியும் ஹரிணி, எங்க 2 பேரையும் சேர்த்து அவ சந்தேகப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அருண் இப்ப எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுனால நிறைய விஷயங்களை நாங்க ஒன்னாதான் இருக்க வேண்டியிருக்கு. நாம எல்லாரும் இத்தனை வருஷம் இப்படிதானே இருந்திருக்கோம். இப்ப பாருக்கு என்னாச்சு? ஏன் இந்த காம்ப்ளெக்ஸ்? ஹே, இத காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாதுடி. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அருணும் பாருவும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டதால அருண் தனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு பாரு நினைக்கிறா போல. ஒருவேளை நமக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நம்ம உட்பி வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகுனா இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நமக்கும் வருமோ என்னவோ. நீங்க 2 பேரும் பழகுறத பத்தி பாரு என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அவ லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ அருண் கிட்ட பழகுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சுதான் நான் அவனுக்கு என் ஆட் கம்பெனில வேலையை வாங்கி கொடுத்தேன். அந்த விஷயத்த பாருவோட வீட்டுல சொல்லுன்னு அருணை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன பாரு சந்தேகப்படுறது என்னால தாங்கிக்கவே முடியல. அருண் கிட்ட கேட்டா அவன் வேற ஏதோ கதை சொல்றான். அவன் என்ன சொல்றான்? பாரு தன்னோட மனசுல திலீப் தான் பெட்டர் சாய்ஸ்னு அவ டிசைட் பண்ணிட்டான்னு சந்தேகத்தோட சொல்றான். பட் பாருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ உன்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு அவனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். எப்படியோ பாரு நல்லா இருந்தா சரிதான். அவங்க கூடிய சீக்கிரம் சேரணுன்றதுக்காக நான் அவனை விட்டு ஒதுங்கியே இருக்கேன். போதுமா? அவன் வந்தா கூட நான் அவனை அவாய்ட் பண்ணிடுறேன். ஹே, ஒரே அடியா அவாய்ட் பண்ணிடாத. பாரு பாக்கும்போது அவன் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்டிக்காத. நீயும் அவனும் நெருங்கி பழகுறதுனாலதான் அருண் தன்னை அவாய்ட் பண்றான்னு பாரு பயப்படுறா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு அழுதுடுவா. சரி ஓகே, இனிமே நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். சரி ஜெசி, நான் கிளம்புறேன். நீ உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏய் இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அருண் வந்துருவா, பாத்துட்டு போய். ஐயோ வேணாம் சாமி. அருண் உன்கிட்ட பழகுறதே பாரு சந்தேகப்படுறா. இதுல நானும் கூட்டு சேர்ந்துட்டா அவ்வளவுதான். நான் முதல்ல கிளம்புறேமா. பாய். கொஞ்ச நாள் உங்க பையனை வெளியூருக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அந்த சுருதி பொண்ணு தன்னோட மொபைல்ல உங்க பையனை போட்டோ பிடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுக்குறா. இவன் தான் கொலை நடந்த இடத்துல இருந்தான். என்கிட்ட 2000 ரூபாய் பணம் கொடுத்து பார்சல் வாங்கினான்னு தெளிவா சொல்லிட்டா. இப்ப அந்த பரதேசி எங்கேயா இருக்கான்? ஸ்டேஷன்ல தான் சார் உட்கார வச்சுட்டு இருக்கேன். ஆதாரத்தை கொடுத்துட்டா என் புள்ள மேல கொலை கேஸ் போட்டுருவியா? சார், போட்டோ கொடுத்ததெல்லாம் ஆதாரம் ஆயிடுமா? கொலையை நேர்ல பார்த்தாலொழிய நாம நினைச்சா அவங்கள குழப்பி விட்டு அவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு கேஸையே நாம திசை திருப்ப முடியும் சார். அந்த பொண்ணு மேல இந்த மாதிரி தான் நான் கேஸ் போட போறேன். இவளே கொலை பண்ணிட்டு வழக்க திசை திருப்ப பாக்குறான்னு அவன் மேலேயே நான் பழி போட போறேன் சார். அதான் அவளோட ஹேண்ட்பேக் மொபைல் நம்ம கிட்ட இருக்க. கலக்கிட்டையா? உண்மையிலேயே நீ கலக்கிட்டையா? இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்ததுக்கு இப்பதாயா நீ ஒரு கலக்கலான விஷயத்த சொல்லியிருக்க. கேஸ் மட்டும் போட்டா நினைச்சவன் கைக்கெல்லாம் அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால கேஸ் போடுறத மட்டும் நிறுத்தாத, அதை எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னு யோசி. அப்பா வாடா சூர்யா, வாடா. டிரைவர் கிட்ட கார் சாவி கொடுத்து சர்வீஸ் காமிச்சிருக்கேன். நீங்க எங்கயாவது வெளியே போனோம்னா சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாத்தியா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கேன். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போகாம இருந்தா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நீங்க வீட்லயே இருங்க. இல்ல வெளியூர் எங்கேயாவது போயிடுங்க. ஊருக்குள்ள சுத்தாதீங்க. என்னடா சொல்றது புரியுதா? ஒன்னால வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்க முடியாத. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கே ஊட்டிக்கு கிளம்பு. அங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க. நான் எப்ப சொல்றேனோ அப்ப திரும்பி வந்தா போதும். அப்பா, தனியா போனா போர் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூட்டிட்டு போறேன். சரிடா, பத்திரமா போயிட்டு வா. நான் கிளம்புறேன். பத்திரம். சரிங்கப்பா. போதுமையா?
இனிமே நான் சொல்ற வரைக்கும் என் பையன் வெளியில வரமாட்டான். ஓகே சார். அந்த ஸ்ருதி பொண்ணு படிச்சவளா இருக்கா, தனியா ரெஸ்டாரண்ட் வேற வச்சிருக்காங்க. 4 விஷயம் தெரிஞ்ச பொண்ணாதான் இருப்பா அவளை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாதையா? என் பையன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அவ பேர்ல கேஸ ஸ்ட்ராங் பண்ணணும். முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணணுமையா? ஏ பிரின்ஸ், அண்ணே இந்த வரேன். வரா கிளம்பு, பார்த்து போ. வணக்கண்ணே. எதுக்கு இவரை கூப்பிடுறான்? இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்ருதி மேல கேஸ ஸ்ட்ராங் பண்றதுக்கு நானே உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். அவளை கொலை கேஸ்ல உள்ள தள்ளணும். இவன் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வருவான். அங்க வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு கெஃபேக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு. அவர் வரதுக்குள்ள உங்களை வெளியில அனுப்ப முடியாது. அவர் வந்தா என்ன திட்டுவாருமா? என்கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணணும்னு சொன்னார்னா எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். நான் இப்ப கிளம்புறேன். நம்ம நிலுமா போகாதம்மா, இங்கே இரு. உனக்கு ஏதாவது வேணுமாமா? பிரியாணி வாங்கி தரவா? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பசிக்கல, என்னை விட்டா போதும். நிலுமா, வந்துருவாரு, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. அப்பா வேற எனக்கு காணும் தேடிட்டு இருப்பாரு. அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன். போன கொடு. இங்க இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. நான் ஃபோன் தானே பண்ணேன். போகும்போது வாங்கிக்க. இப்போ எதுக்கு என்கிட்ட இருந்து ஃபோனை புடுங்குனீங்க? நான் என்ன அக்யூஸ்டா? நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளிய நான் தான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனே. நீங்க அவனை பிடிக்காம என்ன பிடிச்சா என்ன அர்த்தம்? இதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. முதல்ல போனை கொடுங்க. நீ போய் உட்காருமா, போமா. உட்காரு உட்காரு, பயப்படாத, உட்காருமா உட்காருமா, உட்காரு, சொல்றத கேளுமா, உட்காருமா. பாவம், தானா வந்து மாட்டிட்டு போல இருக்கு. நீங்க நிக்காத, ஓடி போயிடு. இவங்க பாஸ் உனக்கு புரியாது. பிரியாணி வேணுமான்னு அக்கறையா விசாரிக்கிறாங்கம்மா, அதுக்கு அர்த்தமே வேற.
வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு மாலையை போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களே, அது எதுக்கு? அதுதான் உனக்கும். சார் நான் கிளம்புறேன் சார். ஏமா உன் விஷயமா தான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். குற்றவாளி யாருங்கிறத காமி. குடியரசு தின அன்னைக்கு உனக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவார்டுக்கோ ரிவார்டுக்கோ நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அது போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஏமா போய் 2 டீ சொல்லிட்டு வா. ஓகே சார். உன் அக்கறையை நான் பாராட்டுறேம்மா. கொலை நடந்த பங்களாவை மட்டும் காட்டு, அப்புறம் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் சார். நீங்களே போய் பாத்துக்கோங்க. எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நீ தானமா தகவல் சொன்ன. உன்னை கூட்டிட்டு போனாதானே சட்டப்படி அது செல்லுபடியாகும். கொஞ்ச நேரம் தான், உடனே போயிட்டு வந்துடலாம். என்னோட செல்போன் வாங்கி வச்சிருக்காங்க சார். அதை கொடுத்துட சொல்லுங்க. அது எங்கேயும் போகாதுமா, ஜாக்கிரதையா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். டீ சாப்பிட்டு வந்துடுறேன், நீ போய் அப்படி உட்காரு. சார் போம்மா, போய் உட்காருமா, போமா.